விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. இன்றைய மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளம்குறிச்சி பெரியகுளம் புறவு நீர்வடி பகுதியில் சுமார் 550 ஏக்கர் நிலப்பரப்புக்கு எவ்வாறு நீர்வரத்தை பங்கிட்டுக் கொள்கிறார்கள் என்பதையும் அந்நீர்வடி பகுதியில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் கூற கேட்டபோது, என் பேர் விஜயகுமார். நான் இந்த மணவாளம்குறிச்சி பெரியகுளம் நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கேன். என்னுடைய ஊர் பக்கத்தில் தான், பக்கத்து கிராமம் நடுவர்கரை. எங்கள் குளம் கல்குளம் தாலுக்கில் 546/2 சர்வே நம்பர் 152 ஏக்கர் குளம். இந்த குளம் ரெண்டு போகமும் இந்த குளத்தில் தண்ணி இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய 1000 கோட்டை விதப்பாடுதல்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த நிலங்களெல்லாம் 2 போகமும் கரியாமல் விளையும். அப்படி தண்ணி இந்த குளத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது எங்களுக்கு பொதுப்பணித்துறை மூலமாக வள்ளியாற்றில் தண்ணியை விட்டு எங்களுக்கு குளத்தை பெருக்கி தந்துடுவாங்க. அப்படி ஒரு சில டைமில் தான் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். மற்றபடி அந்த மாதிரி நிலைமை வராது. அந்த அளவுக்கு குளம் நல்ல ஒரு குளம். கல்குளம் தாலுக்காவிலே ஒரு பெரிய குளம். அந்த குளத்தினுடைய தண்ணீர் மூலமாக நாங்கள் 6 மடைகள் வழியாக 1000 கோட்டை விதைப்பாடு நிலங்களை விளைவிச்சிக்கிட்டு இருக்கோம். இது விளைவிக்க இது வரைக்கும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாடு வச்சு உழுது இதான் இங்கே விவசாயம் பண்ணுது. நிறைய ஆட்கள் இருந்த கூலிக்கு. இன்றைக்கி அந்த ஆட்களை ரொம்ப கூலி வேலை செய்யலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் எங்களுக்கு என்னென்னா இப்போ இந்த வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக நிறைய மிஷினரி நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. லோன் மூலமாட்டம் சப்சிடி மூலமாக நிறைய கொடுத்துருக்காங்க. அதுபோல் பக்கத்தில் எங்களுக்கு என்னென்னா ஒரு வேளாண்மை கூட்டுறவு சங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த கூட்டுறவு சங்கத்துக்கிட்ட நாங்கள் சொன்னோம், நீங்கள் இப்படி ஒரு நடவு மிஷின் வாங்குன்னு. அவங்க என்ன செய்தாங்கன்னா வேளாண்மை துறையிலேருந்து சப்சிடி மூலமாக அந்த கூட்டுறவு வங்கிக்கு ஒரு நடவு மிஷின் கொடுத்தாங்க. நடவு மிஷின் அதுபோல் அந்த துளி அடிக்க மிஷின் இதெல்லாம் கொடுத்ததால எங்களுக்கு பக்கத்தில் அவங்கள்ட்ட இந்த வாடகைக்கு எடுத்து இந்த விவசாயத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல முறையில் பண்ணோம். மிஷினரி இருக்கிறதால இங்கே விவசாயம் நடக்கு. இல்லைன்னா விவசாயம் இருக்காது. மிஷினரி இருக்கிறதால அறுவடை நடக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க? 50% மானியத்தில் கொடுக்காங்க. பாதி அமௌண்ட் கட்டினா போதும். என்னென்ன மிஷின்ஸ் கொடுக்குறாங்க? இந்த தொழி அடிக்க மிஷின், அப்புறமா டிராக்டரு டில்லர்னு ஒன்று இருக்குது, டிராக்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த வயல் அறுவடை செய்யக்குள்ள மிஷின் அது கொடுக்காங்க. அதுபோக அந்த வயல் நடக்கூடிய மிஷின். இயந்திரங்கள் அல்லது கருவிகள் விவசாயத்தில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தது ஃபீல்டில்? அது நடவுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது, அறுவடைக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. இந்த களப்பறைக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆட்கள் லேபர் இல்லை. லேபர் இருந்தாலும் அவங்களுக்கு கூலி கொடுத்த முடியாது, ரொம்ப ஜாஸ்தியான கூலி. அதனால் விவசாயிகளுக்கு நஷ்டமாக இருந்தது. சரிங்க. இப்போ இந்த கஷ்டங்களுக்கு நிவாரணம் அல்லது வேறு தொழில்நுட்பம் இருக்குது, நவீன தொழில்நுட்பம் இருக்குது, உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அது வேளாண்மை துறை மூலமாட்டு எங்களுக்கு இங்கே பயிற்சி கொடுத்தாங்க நிறைய. இந்த மிஷினரி மூலமாக ட்ரேயில் நேற்று பாவுது எப்படி, அதை அந்த மிஷினரியில் வச்சு நடுவது எப்படி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு செயல் விளக்கம் மூலமாக வேளாண்மை துறை மூலமாட்டம் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. விவசாயிகளை சொல்லி கொடுத்தாங்க. அதுபோக இந்த வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக அவங்களும் இந்த மாதிரி சில அங்கங்கே இடமோ செயல் விளக்கம் போட்டு இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நிறைய சொல்லி கொடுத்து அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. விவசாயி இன்றைக்கி அவங்க அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. சரிங்க. இப்போ தொழில்நுட்பம் தெரிஞ்சிருச்சு, பிறகு எப்படி அந்த கருவிகள் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்களா? முயற்சி எடுத்துருக்கோம். முயற்சி எடுத்ததால தான் நாங்கள் முயற்சி எடுத்ததால தான் அந்த எங்கள் பக்கத்து கூட்டுறவு வங்கி மூலமாக அந்த நடவு மிஷினை நாங்கள் வாங்க முடிஞ்சது. பெரிய இயந்திரங்கள் இப்போ 4 லட்சம் 10 லட்சம்னா நீங்கள் வாங்க முடியாது, அதுக்கு சொசைட்டி பயன்படுத்திட்டீங்க. வேறு சின்ன கருவிகள் இயந்திரம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், சின்ன கருவி எங்கள் சங்க கட்டடத்திலே இருக்குது. 1 2 இந்த களை எடுக்கக்கூடிய கருவி. அது என்ன வாங்கி வச்சுருக்கோம்? அது யார் மூலமாக வாங்கினீங்க? அது வேளாண்மை துறை மூலமாக. சரிங்க. வேறு உங்கள் சங்க உறுப்பினர்கள் கருவிகள் இயந்திரங்கள் வாங்கியிருக்காங்களா? ஆமாம், வாங்கியிருக்கேன். அவங்க எங்கேயாவது வாங்கியிருக்கிறாங்க? அவங்க பொறியியல் துறை மூலமாக அந்த சப்சிடி 50% சப்சிடியெல்லாம் வாங்கியிருக்காங்க. வாங்கியிருக்காங்க. அந்த தொழில் அடிக்கக்கூடிய மிஷின் டில்லர், பவர் டில்லர். ஆமாம், வாங்கியிருக்கிறாங்க. அதை அவங்க பயன்படுத்துகிறாங்களா? பயன்படுத்த தனியாக பயன்படுத்துகிறாங்களா, வாடகைக்கும் விடுறாங்களா? வாடகைக்கு தான் அவங்க நம்ம அந்தந்த விவசாயிகிட்டேருந்து பைசா வாங்கி அவங்களுக்கு உழுது கொடுத்துருது.
சரிங்க. இப்போ ஆட்கள் வச்சு செஞ்சதுக்கும் இயந்திரங்கள் செய்யறதுனால அந்த பண விஷயத்துல லாபம் இருக்கும் இல்லையா? அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க எப்படி ஒரு நிலம் தயாரிக்கிறதுல இருந்து அறுவடை செய்யறது வரைக்கும் எவ்வளவு லாபம் இருக்குங்க ஒவ்வொரு வேலைக்கு? ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1500 2000 ரூபாய் லாபம். ஆட்களை வச்சு செஞ்சதுக்கும் இயந்திரங்கள் வச்சு செஞ்சதுக்கும் அந்த அறுவடை எவ்வளவு ஜாஸ்தியா மடங்குல சொல்ல முடிஞ்சா எவ்வளவு மடங்கு சொல்லாங்க? கால்வாசி ஒரு 3 மடங்கு கூட இருக்கும். சரி. குறைஞ்சபட்சம் 2 மடங்கு அது கூட. ஆமாம் சார். அப்போ உங்களுக்கு இங்கே விவசாயம் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கிறதுக்கு இயந்திரங்கள் காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். சரி. இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது, விவசாயம் நடக்காது. அடிப்படையில் இந்தியா ஒரு விவசாய நாடு. கிராமப்புற மக்கள் விவசாயத்தையே இன்னும் பெருமளவில் நம்பியிருக்கின்றனர். ஆகவே விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள பெருமக்களை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்ல வேண்டியது அரசின் தலையாய கடமையாகிறது. அதை நிறைவேற்றும் பொருட்டு தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக நடைபெறும் பணிகளை தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறை கன்னியாகுமரி மாவட்ட தக்கலை உதவி செயற்பொறியாளர் மற்றும் அலுவலக உதவி பொறியாளர் டி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்களை இப்பொழுது காணலாம். இந்த மணவாளக்குறிச்சி பெரியகுளம் ஏலா பகுதியில் சுமார் 600 ஏக்கரில் நெல் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நெல் விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பமான இந்த நெல் நாற்று நடும் கருவியை வந்து தனியாக விவசாயிகள் 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி வாங்க முடியாதுன்றதுனால இந்த பரப்பில் உள்ள பரப்பற்று தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு நாங்கள் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் மானியத்தில் 5 லட்சம் ரூபாய் மானியத்தில் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த மானியத்தில் வாங்கி கொடுத்த கருவியை இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் அந்த சங்கம் மூலமாக கொடுத்து பயன்பெற்றுட்ருக்காங்க. நெல் நாற்று நடும் இயந்திரம் யான்மார் ஜப்பான் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது. இது வந்து பெட்ரோலில் இயங்கக்கூடியது. இதனுடைய ஹார்ஸ் பவர் வந்து 18 ஹார்ஸ் பவர். இது வந்து அந்த நாற்று வந்து நட்டு 15லேருந்து 18 நாளைக்குள்ளே நடணும். இது வந்து ஒரு நாளைக்கு, அதாவது நாளைக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு 4லேருந்து 6 ஏக்கர் வரைக்கும் நடக்கூடியது. இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் உள்ள அந்த ஒவ்வொரு எத்தனை நாற்று எண்ணிக்கையை மாற்றி அமைச்சிக்கலாம். 2லேருந்து 5 நாற்றுகள் வரைக்கும் 5 நாற்றுகள் வரைக்கும் இதில் எடுக்கக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் அந்த பயிருக்கு டு பயிர் இடைவெளியை வந்து 12 சென்டிமீட்டர்லேருந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும் மாற்றி அமைச்சிக்கலாம். அந்த பயிர் நடக்கூடிய ஆழத்தையும் இதில் வந்து நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய வளைவில் அது வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து மேடு பள்ளமான நிலம். அந்த மேடு பள்ளமான நிலத்துக்கு தயாராக இந்த தட்டை வந்து இப்படி டில்ட் பண்ணி நடக்கூடிய வகையிலும் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து 6 வரிசைகள் கொண்டது. 1 2 3 4 5 6 வரிசைகள். வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் இடைவெளி. இந்த இடைவெளியை வந்து நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். இதில் தான் நம்ம நாற்று போடணும். இது அந்த ஃபிங்கர் வந்து அதுலேருந்து எடுத்து அப்படியே நட்டுரும். அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வேளாண்மை பொறியியல் துறையில் வாங்கி கொடுத்த இந்த நாற்று நடும் கருவியை இயக்குவதற்கு அந்த வந்தவாசிக்கு இந்த விக்னேஸ்வரன் வந்து ட்ரைனிங் அனுப்பி அவருக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அவர் அதை வச்சு இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு சொசைட்டியிலேருந்து குறைந்த வாடகை மூலம் நிறையா நட்டு கொடுத்துருக்கிறாரு. இந்த வண்டியை எப்படி இயக்கிறது, அதில் எப்படி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது என்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெளிவாக ஒரு 1 வீக் ட்ரைனிங், ஒரு வார ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.